ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் போட். பேப்பர் போட் அப்படிங்கிற இந்த போமை எழுதுனது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா 7th May 1861. இவங்க ஒரு ஃபேமஸான பெங்காலி போட். இவங்களோட ஒர்க்கான கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்குக்காக ரொம்பவே பேர் போனவங்க. கீதாஞ்சலியை அவங்க பெங்காலியிலேருந்து இங்கிலீஷ்காக டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்குக்காக 1913 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஃபேமஸ் பொயட்டிக் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா தி கிரசன்ட் மூன், த கார்டனர், ஃப்ரூட் கேதரிங், இந்த மாதிரியான ஒர்க்ஸ். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு ஸ்டோரி டெல்லர் அண்ட் ஆல்சோ எ டிராமாட்டிஸ்ட். பேப்பர் போட் அப்படிங்கிற இந்த போம் தாகூரோட தி கிரசன்ட் மூன் அப்படிங்கிற கலெக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த போம்ல போட்டோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த போம் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீமில், அதாவது ஓடையில் ஒரு குழந்தை பேப்பர் போட்டை செஞ்சு விடும் பொழுது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த போமில் வரக்கூடிய சைல்டு எப்படி இமேஜின் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு சைல்டு இவங்களோட போட்டை வின் பண்ணுறதுக்காக வானத்தில் இருக்கிற எல்லா மேகங்களையும் காற்றை யூஸ் பண்ணி கீழே இறக்கி விடுறாங்க. அந்த மாதிரி அந்த சைல்டு இமேஜின் பண்ணுற மாதிரி இந்த போமில் காமிச்சிருப்பாங்க. இந்த டைம் போட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களோட பாஸ்ட்டை ரீகால் பண்ணுவாங்க. போட் அவங்களோட பாஸ்ட்டை ரீகால் பண்ணுறது எந்த மாதிரி அமையும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் அவங்க பாஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அமையுது. போட் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் அவங்களும் பேப்பர் போட்டை உருவாக்கியிருக்காங்க. ஒரு போட்டுக்கு பின்னாடி இன்னொரு போட்டை ஸ்ட்ரீம், அதாவது ஓடையில் மிதக்க விட்டுருக்குறாங்க. அந்த பேப்பர் போட்டுக்கு மேலே அவங்களோட நேமை பிக் பிளாக் கலர் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. அவங்களோட நேம் மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அந்த வில்லேஜோட நேமையும் எழுதி மிதக்க விட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வயசில் போட் எப்படி நம்பியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட போட் இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்டை ரீச் பண்ணும் பொழுது அங்கே உள்ள பீப்புள் இந்த போட்டை யார் அனுப்புனா, அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோட எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் போட் நம்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போட் அந்த போட்டை டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கார்டனில் இருந்து ஒரு வகையான ஃப்ளாரை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என்னோட போட் இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்டை நைட் டைமில் ரீச் பண்ணும், அப்போ என்னோட ஃப்ளார்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. போட் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்களோட போட் இன்னொரு லேண்டில் போய் லேண்ட் ஆகும் பொழுது அங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே அவங்களோட ஃப்ளார்ஸை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. போட்டை அனுப்புனதுக்கு அப்புறம் போட் வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்டார்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. மறுபடியும் அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது ஒரு குழந்தை வானத்தில் உள்ள மேகங்கள் எல்லாத்தையுமே கீழே இறக்கி நம்மளோட பேப்பர் போட்டு கூட போட்டி போட்டு நம்மளை வின் பண்ணிடுவோம், அந்த மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு யோசனையில் இருப்பாங்க. காற்றோட வேகத்தினால காற்றை அடிக்கிறதுனால பேப்பர் போட்டோட சைஸ் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு குழந்தையா இருக்கிறதுனால போட்டுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க கூட போட்டி போடுறது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வயசில் அவங்களுக்கு முடியாது. அப்புறம் போட் தூங்கிடுவாங்க. அந்த நைட் டைமில் அவங்களுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவில் அவங்களோட பேப்பர் போட் மிதந்துட்டு இருக்கும். எங்கே அப்படின்னா மிட் நைட்டில் இருக்கிற ஸ்டார்ஸுக்கு கீழே. அதில் நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பேஸ்கெட் இருக்கும். அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். எது நம்மளோட இமேஜினேஷன் எல்லாம் தூண்டுதோ அந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாருமே அதில் இருக்கும். அது பீப்புளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கனவு போட்டோட சைல்ட்ஹுட்டில் அவங்களுக்கு வந்திருக்கும். இந்த போமில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில்ட்ரன்ஸ் எப்போவுமே இமேஜினேஷனில் ரொம்பவே ஹையான ஒரு இமேஜினேஷன் கொண்டிருப்பாங்க. இமேஜினேஷன் சில்ட்ரன்ஸ்க்கு தான் ஹையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை இந்த போம் மூலமாக போட் நமக்கு சொல்கிறாங்க.